Welcome to Green Ink Online Academy for TNPSC exams. இன்னைக்கு இந்த கிளாஸ் இந்த சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் Green Ink Online Academy மூலமாக. இந்த சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸில் நம்ம எடுத்திருக்க டாபிக் இந்தியன் பாலிட்டி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் காம்படிட்டிவ் எக்ஸாம் சிலபஸ். இந்த இந்தியன் பாலிட்டியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இப்போது இந்த சீரியஸ்க்கு நம்ம எடுத்திருக்க போர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட் ஆர் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதாவது அரசியலமைப்பு உருவான விதம், அரசியலமைப்பு தோற்ற பின்னணி, இது சம்பந்தமான விஷயங்கள் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் we have discussed the 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட். அது 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட், அதாவது ஒழுங்குமுறை சட்டம் 1773 உருவான விதம், அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய சில வரலாற்று நிகழ்வுகளை பார்த்தோம். இன் அடிஷன் டு தட் வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியலமைப்பு சட்டம் என்றால் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, அதனுடைய கண்டினியூஷன் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784. ஓகேங்களா? ரெகுலேட்டிங் ஆக்ட், இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏன் இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, எப்போவுமே நமக்கு தெரியும் ஒரு அப்டேட்டட் வேர்ஷன் ஒன்று வருது அப்படின்னாலே ப்ரீவியஸ் வேர்ஷனில் இருக்கக்கூடிய சில குறைகளை வந்து சரி பண்ணி தான் அடுத்த அப்டேட்டட் வேர்ஷன் விடுவாங்க. ஈவன் நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கண்டினியூஸாக அப்டேட் வருது அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த கரண்ட் வேர்ஷனில் சில பக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதான் அடுத்த அப்டேட்டட் வேர்ஷனில் வரும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ரெகுலேட்டிங் ஆக்டில் இருந்த சில குறைகளை வந்து சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784. இது கொண்டு வரதுக்கான முதல் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட், இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் வாஸ் ஃபெயில்யூர். அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபெயில்யூர் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1773 இருந்து 84 வரைக்குமே அவங்க அந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மானிட்டர் பண்ணி பார்த்தாங்க. பட் அது வந்து அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்கல. ப்ளஸ் சில ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு கொண்டு வரப்பட்டதே சில ஒழுங்குமுறை கொண்டு வரதுக்காக தான். பட் இன்ஸ்டெட் ஆஃப் தேட் ஒழுங்குமுறை சட்டம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, பல ஒழுங்கினங்களுக்கு தான் வழிவகுச்சதே தவிர ஒழுங்குமுறைப்படுத்தவில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய குறை வந்து இருந்தது. ஸோ அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்டே கொண்டு வந்தாங்க. அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு முதல் பார்த்துருவோம். ரெகுலேட்டிங் ஆக்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, இப்போ லாஸ்ட் கிளாஸ் நான் வந்து ஒரு மெயின்ஸில் ஒரு சில கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நம்ம சொன்னோம் என்னது, 1773 ஆக்டோட ரெகுலேட்டிங் ஆக்டின் முக்கிய சரத்துக்களை விவாதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மெயின்ஸ் கொஸ்டின் அதே மெயின்ஸ் கொஸ்டினில் கொஞ்சம் தள்ளி போனீங்க அப்படின்னா அடுத்த ஒரு கேட்டகரியில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, 1935 இந்திய சட்டத்தோட குறைகளை விவாதி, கிரிட்டிக்கலி அனலைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் எந்த ஒரு ஆக்ட் எடுத்தாலும் அதை ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாயிண்ட்டாக பார்த்துட்டு இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்ற மைண்ட் செட்டில் நம்ம படிக்காமல் மெயின்ஸ்லையும் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்டோட மெயின் ஃபீச்சர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த 1773 ரெகுலேட்டிங் ஆக்டோட குறைகள், என்னென்ன பிரச்சனைகள் அது கொண்டு வந்தது அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் நம்ம பார்த்துட்டு ஸோ வி மூவ் ஆன் டு த டுடேஸ் டாபிக். அதாவது முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் இருக்க 1 by 1 நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அப்போ நம்ம எடுத்துப்போம். 1773 ரெகுலேட்டிங் ஆக்டில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இன் கல்கத்தா, அதாவது ஃபோர்ட் வில்லியம், அங்கே வந்து ஒரு உச்சநீதிமன்றம் மாதிரி ஒரு உச்சபட்ச ஒரு ஜுடிஷியல் செட்டப் வந்து அங்கே பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம 1773 பண்ணோம். ஸோ அதில் உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைமை நீதிபதியும் 3 சபார்டினேட், அவருக்கு கீழே துணை நீதிபதிகள் கூட வச்சுக்கலாம், அவங்களுக்கு கீழே ஒரு 3 நீதிபதிகள் இருக்காங்க. இந்த 4 பேருமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து மன்னரால் நேரடியாக நியமனம் செய்யப்பட்டவர்கள். அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, நாங்கள் வந்து மன்னரால் நியமிக்கப்பட்டவர்கள், அதனால நாங்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருமே கவர்னர் ஜெனரல், அவர் கவர்னர் ஆஃப் பெங்கால்ங்கிறது கவர்னர் ஜெனரலாக ப்ரொமோஷன் ஆகிருப்பாருன்னு நம்ம பேசியிருப்போம். ஸோ அந்த கவர்னர் ஜெனரலுக்கும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக, அவர் அசிஸ்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுக்கும் இவங்க கட்டுப்படாமல் தன்னிச்சையாக செயல்பட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து உருவாக்குச்சு. அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கே இயற்றப்பட்ட சட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் என்ன சட்டத்திட்டங்கள் இருக்கிறதோ அதை தழுவி தான் இங்கே இருக்க சட்டங்களே அவங்க ஏற்றுனாங்க. அது இந்தியர்களுக்கு ஏற்ற முறையில் இல்லை. உதாரணத்திற்கு அங்கே வந்து இங்கிலாந்தில் வந்து பொய் கையெழுத்து ஒன்று போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு அங்கே கொடுத்துருக்காங்க. பட் அதே சிஸ்டம் இங்கே இந்தியாவில் வந்து இந்தியாவில் வந்து கொஞ்சம் ஃபீஸிபிளாக இருக்குமா அப்படின்னா இந்தியாவில் அது வந்து அக்செப்டபுளாக இல்லை. ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகளும் இருந்தது. இது மாதிரி பல்வேறு சட்ட சிக்கல்கள் இப்போ எங்களுக்கு அந்த உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் நீங்கள்
உருவாக்கினாலும் அதுக்கு கீழே யாரெல்லாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தெளிவான அதிகார வரம்பு யாருக்குமே கொடுக்கல. ஈவன் கவர்னர் ஜெனரலாக இருந்தாலும் சரி, அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு இவ்வளவுதான் அதிகாரம், இவர்கள் மேல் அதிகாரம் செலுத்தலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான வரையறை வந்து அவங்க கொடுக்கவே இல்லை. அதே போல் நம்ம இன்னொரு பாயிண்ட் பார்த்தோம், என்ன அப்படின்னா சென்னை, பம்பாய் இந்த இரு மாகாணங்களும் கல்கத்தா மாகாணத்திற்கு கட்டுப்பட்டு, அதாவது சபார்டினேட் டு கல்கத்தா பிரசிடென்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யார்? சென்னை அண்ட் மெட்ராஸ் அண்ட் பம்பாய், அவங்க ரெண்டு பேருமே யார்? சபார்டினேட் டு த கல்கத்தா பிரசிடென்சி, அதாவது கல்கத்தா மாகாணத்திற்கு கட்டுப்பட்டவர்கள், அதற்கு கீழ் செயல்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க ஒரு ஃபீச்சரில் ஒரு முக்கியமான சரத்தை அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க. அங்கே இன்னொன்று என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ இவங்க ரெண்டு பேருமே பம்பாய் அல்லது மெட்ராஸ் இவங்க ரெண்டு பேருமே கல்கத்தா மாகாணத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் என்றாலுமே சில இக்கட்டான அவசர சந்தர்ப்பங்களில் தங்கள் விருப்பம்படியே நீங்கள் செயல்பட்டுக்கலாம். நீங்கள் லண்டன்லையும் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த கல்கத்தா மாகாணத்தையும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இக்கட்டான சந்தர்ப்பங்களில் நீங்கள் இண்டிபெண்ட்டாக நீங்கள் முடிவு எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறதே அவங்க மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று மட்டும் தான் பார்த்துருப்போம், இவங்க ரெண்டு பேருமே சபார்டினேட் டு கல்கத்தா பிரசிடென்சி அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஆக்சுவலாக இதை உள்ள இன்னும் கொஞ்சம் சப் கிளாஸஸாக உள்ளே போய் பார்க்கும்போது இந்த மாதிரி ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன சொல்லியிருப்போம், நம்ம அதில் இக்கட்டான அவசர சந்தர்ப்பங்களில் நம்ம வந்து விருப்பம் போல் செயல்பட்டுக்கலாம் சொல்லியிருக்காங்கல்ல, அப்படி அந்த தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்கள் அப்படின்னா எவை அப்படிங்கிற ஒரு கிளியர் டெஃபினிஷன், ஒரு கிளியர் ஒரு பவுண்டரி வந்து அவங்க செட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க ஏதாவது மெட்ராஸும் பம்பாயும் அவங்களோட தன்னிச்சையாக ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு கடைசியில் கேட்டால் என்ன காரணம் சொன்னாங்கன்னா, இது அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன், நான் தவிர்க்க முடியாத சந்தர்ப்பம் அப்படிங்கிறதுனால நானாக வந்து ஒரு சுயமாக ஒரு முடிவு எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக். அடுத்தது, அந்த கவர்னருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக, அதாவது கவர்னர் ஜெனரல் இருந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் ஃபோர்ட் வில்லியம் இருந்தாலுமே அவர் தன்னிச்சையாக வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. அவர் ஒருவேளை ஏதாவது ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னா அவருக்கு கீழே அவருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த நிர்வாக சபை, இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை கேட்டு தான் அவர் முடிவு எடுக்க முடியும். அது எப்படி அப்படின்னா ஓட்டிங் மீன்ஸ் பெரும்பான்மை வாக்கு வரும்போது மட்டும், பெரும்பான்மை கொடுத்து தான் நம்ம வந்து சப்போர்ட் பண்ண முடியும். நம்ம 4 பேர் இருக்காங்களா, 4ல் வந்து யார் பெரும்பான்மை ஓட்டு கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் அவரோட முடிவை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். பட் ஒரு வேளை 2 டை வந்தது அப்படின்னா 2-2 பிரிஞ்சிருந்தாங்கன்னா அந்த கேஸ்டிங் ஓட் மட்டும் கவர்னர் ஜெனரலுக்கு இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸுமே அதில் 3 பேர் அதில் 4 பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த 4 பேரோட பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாவரிங், மான்சன், பிலிப் பிரான்சிஸ் அண்ட் பார்வெல், இந்த 4 பேர் தான். ஓகே, இந்த 4 பேரும் இந்த கவர்னரோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருக்காங்க. இந்த 4ல் 3 பேர் பார்த்தீங்க அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் எகெயின்ஸ்டாக தான் இருப்பாங்க. நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன், வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து ஒரு நல்ல திறமையான ஒரு நபர். ஆனால் இவங்க இந்த 4 பேரில் 3 பேருக்கு வாரன் ஹேஸ்டிங்கோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை. ஏன்னா அவங்க இங்கிலாந்தில் இருக்கும்போதுலேருந்து இவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி மோரோவர் இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லாருமே நாங்கள் லண்டன்லேருந்து வந்தவங்க அப்படிங்கிறனால இவங்க வந்து கொஞ்சம் ஒரு தலை செருக்கோடு தான் நடந்திருக்காங்க. வாரன் ஹேஸ்டிங்ஸ் எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே அதுக்கு அப்போஸ் பண்ணுறதே வந்து இவங்களோட ஒர்க்காக இருந்தனால ஒரு தெளிவான ஒரு முடிவு இவரால் எடுக்க முடியலை வாரன் ஹேஸ்டிங்ஸ்னால. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, எங்கேருந்து இவங்களுக்கு பிரச்சனை, எவ்வளோ தூரம் இவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். இந்த தலைமை நீதிபதி, அந்த நீதிபதிகள் 4 பேரும், இந்த 3 பேர், இதில் 4 பேரில் 3 பேர் எல்லாருமே லண்டனில் இருந்து கொல்கத்தா வந்தப்போ அவங்கள வரவேற்பதற்காக வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் 17 குண்டுகள் முழங்க ஒரு இராணுவ மரியாதை கொடுக்குறாரு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து 21 குண்டுகள் வந்து எதிர்பார்த்தோம், நீங்கள் 17 குண்டுகள் தான் போட்டிங்க, இட்ஸ் ஓகே, இது வந்து எங்களுக்கு நீங்கள் மரியாதை குறைவாக இருந்தாலுமே கூட நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு சின்ன உதாரணம் தான். அந்த அளவிற்கு வந்து இவங்களுக்குள்ள ஒரு ஒத்துழைமை இயக்கமே வந்து போய்கிட்டு இருந்தது, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது. அப்புறம் காலப்போக்கில் தான் வந்து அவங்களுக்கு அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ் ஒருத்தர் இறந்துட்டார், ஒருத்தர் நோயாய்ப்பட்டு, ஒருத்தர் திரும்ப லண்டன் போயிட்டார். கடைசியில் தான் அந்த வாரன் ஹேஸ்டிங்கோட கண்ட்ரோலுக்கே வரும். அதுக்கப்புறம் தான் அவர் சில நல்ல முடிவுகள்லாம் எடுப்பார். ஸோ இது வந்து ஒழுங்குமுறை சட்டத்தோட ஒரு முக்கியமான ஒரு பெரிய ட்ராபேக். ஓகேங்களா? ஸோ இதையெல்லாம் கலைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இவங்களோட முக்கியமான நோக்கமாக இருந்து அடுத்த ஒரு ஆக்ட் கொண்டு வந்து இந்த குறைகள் எல்லாம் கலைக்கணும் அப்படின்னாங்க. ஸோ அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு குறை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், முதல் வந்து வியாபார நிறுவனமாகத்தான் உள்ளே வந்தாங்க. 1600 வியாபார நிறுவனமாகத்தான்
ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்கு வந்தது. அவங்க எப்போ வந்து அதிகாரம் அதை இந்த நிலப்பரப்பு இந்திய நிலப்பரப்பை ஆள வேண்டுங்கிற ஆசை வந்த பின்னாடி தான் அந்த கவர்மெண்ட் கண்ட்ரோல் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இங்கே வரும். ஸோ அதுக்கு வந்து முக்கியமாக அடித்தளம் போட்டது எந்த நிகழ்வு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே ஹிஸ்ட்ரி கிளாஸில் நம்ம பார்ப்போம். என்னென்னா பிளாசி போர் 1757 ஜூன் 23 நடந்த வங்காளத்தில் நடந்த பிளாசி போர். அது யாருக்கு யார் நடந்தது நமக்கு தெரியும். ராபர்ட் கிளைவுக்கும் சிராஜுத்தௌலாவுக்கும் இடையில் நடந்தது. இதில் கடைசியில் யார் வின் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து வின் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து கம்பெனியோட வரலாற்றிலேயே வந்து ஒரு பெரிய திருப்பு முனை உருவாக்கியது இந்த பிளாசி போர் ஈவெண்ட்டு தான். இப்போ வெற்றி பெற்ற அதில் சக்ஸஸ் ஆன ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ராபர்ட் கிளைவ் தான் இந்தியாவில் கம்பெனியோட ரூலுக்கு அதாவது அடித்தளம் போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் தான். அப்புறம் தான் ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வங்காளத்தை வந்து ஃபுல் கண்ட்ரோல் கம்பெனியோட கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வந்துடுறாரு. இன்னும் சொல்ல போனால் வங்காளத்தோடைய நவாப் யாராக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து கம்பெனி வந்துடுது. அதுக்கடுத்து யாரை வந்து வங்காள நவாபா நியமித்தாங்க அப்படிங்கிற எல்லாமே நமக்கு வரலாற்று கிளாஸில் வந்து ஹிஸ்ட்ரி கிளாஸில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு அடுத்து நடந்தது பக்சார் போர் எப்போ நடந்தது 1764 கம்பெனி வரலாற்று இன்னொரு திருப்பு முனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிலே வின் பண்ணுறாங்க. ஸோ அதில் வின் பண்ணி என்ன பண்ணுறாங்க, திவானி வரி வசூல் செய்யும் உரிமையை வந்து அவங்க வாங்குறாங்க. அப்புறம் அதுக்கடுத்து டெரிட்டோரியல் பவர் ஒரு நிலப்பரப்பை ஆளக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருவெடுக்கிறாங்க. ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் அப்படி அதை எப்போ திவானியை வாங்கினாங்க அப்படின்னா, ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் யார் சொன்னால் இந்த முகாலய பேரரசர் ஷா ஆலம் வந்து அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு திவானி வாங்கக்கூடிய உரிமையை உறுதிப்படுத்துகிறார். ஸோ இது எல்லாம் நடந்தது எங்கள் பெங்காலில். பட் வங்காளத்தில் நடந்தாலுமே மெட்ராஸும் பம்பாயும் தனித்தனியாக இண்டிபெண்டாக தான் செயல்பட்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ இதில் முக்கியமான ஒரு இதை நம்ம ஞாபகப்படுத்திக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய நபர்கள் அங்கே வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளும் அலுவலர்களும் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தனித்தனியாக ப்ரைவேட் ட்ரேடில் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. பர்சனல் அவங்களோட சொந்த நலனுக்காக வந்து சில ப்ரைவேட் ட்ரேட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ ரெகுலேட்டிங் ஆக்ட்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. ப்ரைவேட் எதுவும் ப்ரைப்ஸ் வாங்கக்கூடாது, எதுவும் கிஃப்ட் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத 1773 ரெகுலேட்டிங் ஆக்டில் இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன ப்ரைவேட் ட்ரேட் பண்ணனால இந்த கம்பெனியுடைய வருமானம் வந்து குறைஞ்சிரும். அந்த மோரோவர் இன்னொன்று இந்த ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்த இரட்டை ஆட்சி முறையினாலும் சில பல வரி வசூல் செய்யும் உரிமைகளில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய குளறுபடிகள் வந்து வங்காளத்தில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் உருவாகும். இது வந்து ஒரு மேன்மேடு ஃபெமைன் தான். நல்லா வரலாற்று செய்திகள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபெமைன் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு உணவும் இல்லாமல் இருந்தால் அதை ஃபெமைன் சொல்லலாம். பட் வங்காளத்தில் அப்போ நடந்த ஃபெமைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிடுவதற்கு தகுந்த எல்லாமே அரிசி எல்லாமே ஸ்டாக்கில் இருந்தது. பட் மக்களால் வாங்குற அளவுக்கு சக்தி இல்லை, வாங்கும் சக்தி இல்லாமல் மேன்மேடு ஃபெமைன் தான் அது. ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதுக்கு காரணம் வந்து இந்த வரி வசூல் திட்டங்கள் வந்து ரொம்ப கொடுமையாகவும் ரொம்ப கடுமையாகவும் இருந்ததுனால வந்து மக்கள்கிட்ட எதையும் வாங்கக்கூடிய சக்தி இல்லாமல், அதாவது பணம் இல்லாமல் இருந்தாங்க. ஸோ அந்த ஃபெமைன் இந்த ரீசன் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் வாரன் ஹாஸ்டிங்ஸ் உள்ளே வரும்போது இந்த பிரச்சனைகளை ஆராய்ச்சி செஞ்சு ஸோ கடன் வாங்கக்கூடிய நிலைமைக்கு கம்பெனி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் கடன் கேட்குறாரு, 1,00,000 பவுண்ட் கேட்குறாரு அப்படிங்கிறத நம்ம பழைய கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம். இந்த கடன் வாங்கும்போது தான் கவர்மெண்ட் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. ஒரு சீக்ரெட் கமிட்டி அமைச்சு என்ன நடந்ததுன்னு பார்க்குறாங்க. இதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அதிகாரிகளும் அலுவலர்களும் ப்ரைவேட் ட்ரேட் பண்ணி ரொம்ப பணக்காரங்கள் ஆகிறாங்க. இவங்க இங்கிலாந்துக்கு போனீங்கன்னா தாராளமாக செலவு பண்ணி அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்டோட ரேட்டையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்றாங்க. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ரீசன். இவங்க என்ன தான் பண்ணுறாங்க இந்தியாவில் அப்படிங்கிறதுக்காக தான் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து உள்ளே இன்வால்வ் ஆகும். கம்பெனியோட ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறாங்க. இன்னொன்று, இந்த 1773 ஆக்ட் கொண்டு வந்துட்டாங்க, அதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ஃப்ளாஸை எல்லாம் யூஸ் பண்ணி இந்த 1773 ரெகுலேட்டிங் ஆக்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகள் நம்ம பார்த்தீங்களா? இது எல்லாமே வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கண்டுக்காமல் இருந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் அந்த டைமில் 1775 டைமில் பார்த்தீங்கன்னா 81 வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருந்ததுன்னா, அமெரிக்க விடுதலை போர் நடந்துகிட்டு இருந்ததுனால பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டும் இங்கிலாந்து அரசாங்கமும் அந்த விஷயத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கே என்ன நடந்துகிட்டு இருந்தது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காம தான் இருந்தாங்க. அந்த போர் முடிஞ்ச பின்னாடி தான் 1781 மட்டும்தான் கொஞ்சம் ஓகே இந்த நியூஸஸையும் அவங்க காதில் எடுத்து கொஞ்சம் சீரியஸ்னஸ் காட்டுவாங்க. 1781 அந்த ரெகுலேட்டிங் ஆக்டை கொஞ்சம் அமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த ஒழுங்குமுறை சட்டத்தை கொஞ்சம் அமெண்ட் பண்ணுவாங்க, சீர்திருத்தம் பண்ணுவாங்க. அதுவும் வந்து அவ்வளோ ஒரு ப்ரூஃப்ஃபுல்லான ரிசல்ட் கொடுக்காது. உடனே எங்கள் கவர்மெண்ட் மாறின பின்னாடி வில்லியம் பிட் வந்து முக்கியமாக இந்த இந்திய விஷயங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறார்.
அப்போ அதனுடைய நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா பிட்ஸ் இந்தியா ஆக்டோட நோக்கம் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா ரெகுலேட்டிங் ஆக்ட் வாஸ் எ ஃபெயில்யூர் த ஃபிளாஸ் வர் டேக்கன் அப் பை வில்லியம் பிட் ஸோ அந்த ஃப்ளா அது எதனால் ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் என்னென்ன பண்ணாங்க எதனால் வந்து அவங்க உள்ளே வந்தாங்க என்னென்ன தவறான வழிமுறைகள் காரணமாக வந்து அவங்களுடைய வருமானம் குறைஞ்சது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே வில்லியம் பிட் கிளியராக வந்து நோட் டவுன் பண்ணிவிட்டு இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு அதனால தான் இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிறத அவர் கொண்டு வர்றாரு இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்டோட நோக்கம் ரெண்டு தான் என்னென்னா இந்தியாவில் ஒரு சிறந்த அரசாங்கத்தை நம்ம கொடுக்கணும் அது பாயிண்ட் நம்பர் 1 அடுத்தது இந்த கம்பெனியோடைய கட்டுப்பாட்டில் உள்ள இந்திய பகுதிகளுக்கு போதிய பாதுகாப்பு அளிப்பது இந்த ரெண்டு தான் வந்து அவங்களோட மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் அவர் எடுத்துக்கிட்டார் ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஆக்டிவிட்டீஸை கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வருவாங்க ஃபஸ்ட்டு 1773 ரெகுலேட்டிங் ஆக்டில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி இவர் கடன் கேட்ட உடனே கவர்மெண்ட் உள்ளே வருது அப்போ அந்த ரெகுலேட்டிங் ஆக்டில் வச்சுட்டு ஒரு முக்கியமான ப்ரொவிஷன் என்ன சொல்கிறாங்க தலைமை ஆளுநர் அதாவது கவர்னர் ஜெனரல் இங்கே நடக்கிற கம்பெனியுடைய ஆக்டிவிட்டீஸை பற்றி ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட் எங்களுக்கு அடிக்கடி கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா லண்டனில் இருந்த அதாவது இங்கிலாந்தில் இருந்த இந்த கம்பெனியோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த இயக்குனர் சபைக்கு வந்து இவர் கம்ப்ளீட்டான ரிப்போர்ட்டை கொடுக்கணும் அந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு கம்ப்ளீட் ரிப்போர்ட் அதாவது இங்கே நடக்கிற விஷயங்களை வந்து பார்லிமெண்ட்டில் சமர்ப்பிக்கணும் சப்மிட் பண்ணணும் இதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவில் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க ரெகுலேட்டிங் ஆக்டில் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இருந்தாலும் இன்னும் வந்து அவங்க ஒழுங்காக சரி பண்ண முடியலை அப்படிங்கும்போது இன்னும் நம்மளுடைய கண்ட்ரோல் வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பிட்ஸ் இந்தியா ஆக்டில் என்ன ஒரு முக்கியமான ஒரு கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி 1773 முக்கியமான கீ பாயிண்ட் என்னென்ன நம்ம சொன்னோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எனது சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை கவர்னர் ஜெனரலாக வந்து ப்ரொமோட் பண்ணதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் 4 மெம்பர்ஸ் இருந்ததாக இருக்கட்டும் அதை இன்னோட முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னோம் நம்ம மாடர்ன் அதாவது இந்தியாவில் வந்து முதலாக மத்திய அரசு உருவானதே சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ் நடந்ததே அந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு கீ பாயிண்ட் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்தியாவோட மாடர்ன் கான்ஸ்டியூஷனல் ஹிஸ்ட்ரி நடந்த பிகின் அப்படின்னு சொன்னது வந்து அந்த ரெகுலேட்டிங் ஆக்டில் இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய ஒரு கீ பாயிண்ட் 1773 இங்கே வந்து முக்கியமான கீ பாயிண்ட் ஃபார் ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இங்கே ஒரு டியூவல் சிஸ்டம் டியூவல் கவர்மெண்ட் வரும் எப்படி ராபர்ட்லேயே ஒரு டியூவல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாரோ அதே மாதிரி இங்கேயுமே ஒரு டியூவல் கவர்மெண்ட் மாதிரி ஒரு செட்டப் தான் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அதாவது பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை பார்க்குறதுக்கு ஒரு போர்டு என்னன்னா அது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அடுத்தது கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் கம்பெனியுடைய கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் அதாவது வியாபார நிமித்தமான விஷயங்களை வந்து மேற்பணி கொள்றதுக்கு வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு ஒரு தனி செட்டப் இருக்கும் ஸோ 2 செட்டப் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க ஒன்று பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அரசியல் நிகழ்வுகள் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அவங்க பிரிட்டன் அவங்க வந்து கவர்மெண்ட்டோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கூட நம்ம வச்சுக்கலாம் அடுத்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கம்பெனிஸோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் இந்த ரெண்டையும் பிரித்தது அதாவது பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வேர் டிஃப்ரென்சியேட்டட் ஃப்ரம் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட் அரசியல் நிகழ்வுகள் வந்து இந்த வியாபார வர்த்தக பணியிலேருந்து கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டாங்க அதாவது இது வேற அது வேற பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் வேற கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் வேற நீங்கள் கமர்ஷியல் ஃபங்க்ஷனுக்காக தான் வந்திருக்கீங்கல்ல நீங்கள் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள் பொலிட்டிக்கல் சம்பந்தமான நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அது எங்கிட்ட கேட்டு தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வந்துடுறாங்க ஸோ இதுவுமே ஒரு டைப் ஆஃப் டியூவல் கவர்மெண்ட் தான் அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரல் கவுன்சிலில் இதுக்கு முன்னாடி எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க 4 பேர் இருந்தாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 4 மெம்பருங்கிறத 3 வந்து குறைச்சிடுறாங்க ஸோ முதல் 4 அடுத்து 3 வந்து டவுன் ஆகுது ஓகேங்களா கல்கத்தா வாஸ் கிவன் கிரேட்டர் பவர்ஸ் ஸோ இன்னும் வந்து இந்த மத்திய அரசு அப்படிங்கிறது உருவானது 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி அப்படிங்கிறத முன்னாடி பார்த்தோம் ஸோ அங்கே வந்து நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா என்னதான் பம்பாய் அண்ட் மெட்ராஸ் இந்த ரெண்டுமே வந்து சபார்டினேட் டு கல்கத்தா பிரசிடென்சின்னு சொன்னாலுமே ஒரு தெளிவான வரையறை கிடையாது அது இவங்களுக்கு கீழே இருக்கணும்னா எந்தெந்த விஷயங்கள் கட்டுப்பாட்டு நடக்கணும் இவங்க என்ன பண்ணணும் கவர்னர் ஜெனரலோட ரோல் என்ன பெங்கால் பிரசிடென்சியோட ரோல் என்ன இந்த மாதிரி ஒரு தெளிவான வரையறை கிடையாது பட் அதனால இந்த சென்ட்ரலைசேஷனை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க இதில் பிட்ஸ் இந்தியா ஆக்டின் படி 1784 பிட்ஸ் இந்தியா ஆக்டின் படி இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க ஓகே இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்டில் மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா establishment of dual system being board of control and court of directors and political functions were differentiated from commercial activities
அப்புறம் கவர்னர் ஜெனரலோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ் வந்து 4லேருந்து 3 வந்து குறைக்கிறாங்க. பிட்ஸ் இந்தியா ஆக்ட் உருவாவதற்கான வரலாற்று பின்னணி எதனால் வந்தது, 1773 ஒழுங்குமுறை சட்டத்துடைய குறைகள், இது எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனுக்கு உள்ளே வந்திருக்கவங்க இப்போ தான் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்டாகவும் கொஞ்சம் ஸ்டோரி டெவலப்மெண்ட் பண்ணி சொல்கிறதுக்கான காரணம், ஆல்ரெடி இந்த ப்ரிப்பரேஷனில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை இப்போ தான் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆனவங்களுக்கும் சரி, இல்லை இனிமேல் தான் அந்த ஃபீல்டுக்கு நான் போக போகிறேன் அப்படிங்கிற ஃபைனல் இயரில் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே உதவக்கூடிய விதமாகத்தான் இந்த வீடியோ நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எகெயின் நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது அகல உழுகிறத விட ஆழமாக உழுகிறது தான் என்றைக்குமே பெனிஃபிட். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸோட வெற்றி மந்திரம், அதாவது டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, ஈவன் எய்தர் Group 1, Group 2 ஆர் Group 4 எதுவாக இருந்தாலும் சரி, வெற்றி மந்திரம் எங்களை பொறுத்தவரை 3 தான். ஒன்று என்னென்னா ஸ்டடி, ரிவைஸ் அண்ட் இம்ப்ரூவைஸ். ஸ்டடி அப்படின்னா நம்ம படிச்சுட்டு இருக்குது, அது நல்லா படிக்கணும், நல்லா புரிஞ்சு படிக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட் ரீடிங், அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா படித்து முடிக்கணும், நானும் டெய்லி உட்காந்து படிக்கிறேன் அப்படிங்கிறனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் 1 hour 2 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலும் நல்லா புரிஞ்சு அழகாக படிங்க. நீங்கள் அந்த ஸ்டடிங்கிறது அந்த போர்ஷன், அது கம்ப்ளீட்டாக உங்களுடைய பார்ட். அடுத்தது உங்களோட பார்ட் தான். அடுத்து ரிவைஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் படிக்கிறத உடனுக்குடனே வந்து ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்கள் இன்றைக்கி என்ன படித்தோம் அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ணாமல் தயவு செஞ்சு தூங்க போகாதீங்க. அடிக்கடி எப்போயெல்லாம் டைம் கிடைக்குதோ தயவு செஞ்சு ரிவைஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரிவைஸ் பண்ணலை அப்படின்னா சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எந்த ஒரு டாபிக் ஒரு எனிதிங் நியூ நீங்கள் வந்து புதுசாக படிக்கிறீங்க, லேர்ன் பண்ணுறீங்க, எனி ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் நியூவாக லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, வித்தின் 48 hours உள்ள நீங்கள் திரும்ப அதை பார்த்துட்டீங்க, திரும்ப அதை ரீகால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இட் கோஸ் டு யுவர் பெர்மனன்ட் மெமரி. உங்களோட நல்ல ஒரு ஞாபகம் சக்தி மிகுந்த ஒரு போர்ஷனில் வந்து போய் உட்காந்துருக்கும், செட்டில் ஆகிடும். அப்படி ஒருவேளை நீங்கள் எதுவுமே ரீகால் பண்ணாமல் நல்லா படித்து புரிஞ்ச மாதிரியே தான் இருக்கும், நீங்கள் அதை 2 daysக்குள்ளே நீங்கள் திரும்ப அதை உங்கள் கண்ணில் நீங்கள் பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னா, அது வந்து என்ன சொல்கிறது, நம்ம எல்லாரும் சொல்லலாம், மெமரி டிட்டோரியேட்ஸ் வித் டைம். காலம் போக போக அது மறக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்டடி அண்ட் ரிவைஸ் அப்படிங்கும்போது நீங்கள் படிச்சுட்டு மற்றவங்கள கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ரிவைஸ் பண்ணதை யாருக்காவது சொல்லித்தரக்கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு மைக்ரோ குரூப் ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பீங்க, லைக் மைண்டட் பீப்புள் எல்லாம் சேர்ந்து ஒரு மைக்ரோ குரூப் ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்கள்ட்ட கூட நீங்கள் ரிவைஸ் பண்ண பாயிண்ட்ஸ் வந்து அவங்கள்ட்ட சொல்லலாம். இம்ப்ரூவைஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நாங்கள் ஒரு 10 பாயிண்ட் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784 எல்லாருமே இப்போ மற்ற எந்த இதில் பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. இது முக்கியமான பாயிண்ட், இதை படிங்க அதை படிங்கன்னு சொல்லுவாங்க, ஜஸ்ட் ஃபார் ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில். பட் நாங்கள் வந்து ஒரு மெயின்ஸ் அப்ரோச் ஆர் இன்டர்வியூ அப்ரோச்சில் நாங்கள் போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா, இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஸ்டடி மெத்தடில் இதை ஆட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி வேறு யாரும் நல்ல பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன சொல்கிறது, இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் யுவர் நோட்ஸ். நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதோட வேல்யூ வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்கீங்க. நல்ல பாயிண்ட்ஸ் இருந்தால் ஆட் பண்ணி கொஞ்சம் உங்களோட நோட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து என்றைக்குமே உங்களோட வெற்றிக்கு மிக முக்கியமாக உதவக்கூடிய மந்திரம், ஸ்டடி, ரிவைஸ் அண்ட் இம்ப்ரூவைஸ். இப்போ நம்ம 1773 ரெகுலேட்டிங் ஆக்டோட மைனஸஸ் எல்லாம் நம்ம ஃப்ளாஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன் இதுக்கு பார்க்கணும், கண்டிப்பாக நம்ம ஃப்ளாஸ் எல்லாம் பார்த்துட்டு போகணுமா சார் அப்படின்னா, நீங்கள் லாஸ்ட் Group 1 மெயின்ஸ் கொஸ்டினில் நம்ம பார்த்தோம். என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, கிரிட்டிக்கலி அனலைஸ் த ஆக்ட் ஆஃப் 1935, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அனலைஸ் த ஃபெயில்யூர்ஸ் அண்ட் அந்த முக்கியமாக அதோடைய குறைகள் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, 1935 இந்திய சட்டத்தின் குறைகளை விவாதி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம எந்த ஒரு ஆக்ட் எடுத்தாலுமே சரி, அதனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் நம்ம வந்து பார்க்கணும். நாட் ஓன்லி ஃபார் இந்தியன் பாலிட்டி, ஈவன் ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்னது நான் சொல்கிறேன். இப்போ 1920s அந்த பீரியடில் வந்து நம்ம மகாத்மா காந்தி, தேசப்பிதா காந்தி வந்து ஒரு முக்கியமான ஈவெண்ட் வந்து முன்னெடுக்கிறார், முக்கியமான போராட்டம் என்சிஎம் எடுக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் வந்து அவர் முன்னெடுத்து பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஒருவேளை அந்த முன்னெடுப்பு வந்து வெற்றி அடைந்திருந்தது அப்படின்னா நமக்கு அப்போவே சுதந்திரம் கிடச்சிருந்துருக்கணும், ஓகேங்களா. ஸோ அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அடுத்த சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூவ்மெண்ட் போகிறாங்க, அடுத்து குயிட் இண்டியா மூவ்மெண்ட் போகிறாங்க. இப்படி எந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்தாலுமே அது ப்ளஸ் அண்ட் மைனஸ், அதாவது இது ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, இது ஃபெயிலியர் ஆனதுக்கான காரணங்கள், மிக முக்கிய காரணங்கள் என்ன, அதனுடைய பாசிட்டிவ்ஸ் மட்டும் பார்க்காம நெகட்டிவ்ஸையும் நம்ம பார்த்து ஒரு ஒரு நாலேஜ் பேக்கேஜோடு நம்ம மெயின்ஸ்க்கு மூவ் ஆனோம் அப்படின்னாலோ, இல்லை இன்டர்வியூ வரைக்கும் நீங்கள் போனீங்கனாலோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட சின்ன பீஸ் ஆஃப் அட்வைஸ். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது மாதிரி அப்கமிங் வீடியோஸ் வந்து ரெகுலராக நாங்கள் போடலாம்னு இருக்கோம். ஸோ
ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களோட பாயிண்ட்ஸ், ஈவன் உங்களோட ஃபீட்பேக், இட் குட் பி நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ், இது எல்லாமே இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஆல். வி வில் see in next video, next class. Thank you.